ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து முருங்கைக்கீரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை கருவாட்டு குழம்பு கூட வச்சு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ போட்டாச்சு. அந்த வீடியோ வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம முருங்கைக்கீரை ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கருவாட்டு குழம்பு கூட வச்சு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து என்ன முருங்கைக்கீரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அந்த முருங்கை இலையையும் அதே மாதிரி காம்பையும் தனியாக பிரிக்கிறோம். இப்படி பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த காம்பு இல்லாமல் நம்ம வந்து வெறும் இலையை மட்டும் வச்சு பண்ணால் தான் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து முருங்கை இலையை மட்டும் தனியாக வந்து என்னென்னா நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ இந்த இலையை வந்து என்ன நம்ம வந்து க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து முருங்கைக்கீரை வந்து செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதுன்னா இந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து என்ன தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அதை நல்லா வந்து இதே மாதிரி என்ன கையை வச்சு நல்லா வந்து என்ன அலசி எடுத்துக்கலாம். இப்போ பாத்திரம் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதில் வந்து என்ன எண்ணெய் ஊற்றுறோம். தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் இதில் வந்து ஊற்றிக்கலாம். நல்லா சூடான பிறகு இல்லைன்னா கடுகு வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட வந்து என்ன வெங்காயத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணுறோம். வெங்காயம்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் வந்து என்ன மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வந்து என்ன வதங்கிருச்சு பொன்னிறத்தில். இப்போ இதில் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற வந்து அந்த முருங்கைக்கீரையை வந்து என்ன உள்ளே வந்து ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அந்த முருங்கைக்கீரையை வந்து நல்லா வந்து என்ன மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் அதே மாதிரி என்ன நம்ம வந்து கடுகு ஆட் பண்ணியிருக்கோம், அது கூட நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு வந்துன்னா தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்துன்னா அந்த முருங்கைக்கீரை வந்து நல்லா வேகும் கொஞ்சம். அதுக்காக வந்துன்னா கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ண பிறகு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீரை வந்து என்னென்னா ஆயும் போது வந்து என்ன ரொம்ப இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தோன்னா ரொம்பவும் கம்மியாயிருச்சு. கீரை வந்து என்ன வேகிறதுக்காக நம்ம ஊற்றின தண்ணி வந்து வற்றுறதுக்காக இப்போ நம்ம வந்து என்ன ஒரு மூடி வச்சோன்னா மூடிக்கலாம். இப்போ பார்த்தா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வேகிறதுக்கு முன்னாடியும் இப்போ வந்து வெந்த பிறகும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் அந்த தண்ணியும் இன்னும் நல்லா வற்றுற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு முருங்கைக்கீரையை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். இப்போ முருங்கைக்கீரையில் வந்து தண்ணி நல்லா வற்றிருச்சு. இப்போ இது கூட வந்து என்ன தேங்காய் துருவலை வந்து உள்ள வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து என்ன மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ப்ரிப்பேர் பண்ண முருங்கைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து கருவாட்டு குழம்பு கூட நம்ம வந்து சேர்த்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க அதை பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரையை வந்து என்ன சால மீன் கருவாடு கூட வந்து நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண வந்து இந்த முருங்கைக்கீரையை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, என்னென்னா கருவாட்டு குழம்பு வச்சுருக்கோம். அந்த கருவாட்டு குழம்போட சேர்த்து தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ அதை வந்து பார்த்துடலாம். கருவாட்டு குழம்பும் முருங்கைக்கீரையும் உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கருவாட்டு குழம்போட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்ப்போம்.
உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து என்ன முருங்கைக்கீரை வச்சிங்கன்னா அதுக்கு வந்து பக்கத்தில் வந்து என்னென்னா அந்த கருவாட்டு குழம்பு வச்சு நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.